அவர் கண்டுகொள்கிறார். அதனால்தான் பிரம்மாவிற்கு பூமியில் கோயிலே இல்லை என்று இன்று வரைக்கும் அது அப்படியே நடைமுறைக்கு வருகிறது. அதே சமயம் இந்த கோபத்தால் அவருடைய 5 தலைகள் இருந்திருக்கின்றது பிரம்மாவிற்கு. அதன் பின்னர் தான் சிவபெருமான் இவருடைய ஒரு தலையை கிள்ளி எறிந்ததாக கூறப்பட்டதால் சதுர்முக பிரம்மா என்று அதன் பிறகு சொல்லப்பட்டது. அதன் பிறகு எந்த தாளம்பூ பொய்சாட்சியாக இருந்ததோ அதனையும் அதன் பிறகு பூஜைக்கு அவர்கள் வைப்பதே இல்லை என்ற கதையும் இருக்கிறது. அதனால் நாம் எப்பொழுதும் பரம்பொருளை, நாம் ஒருவருக்கொருவர் மனிதர்களை ஏமாற்றிக் கொள்ளலாம், ஆனால் இறைவனையோ நமது மனசாட்சியையோ எப்பொழுதுமே ஏமாற்ற முடியாது என்பதால் நாம் எப்பொழுதும் நேர்மறையான சிந்தனை கொண்டு நேர்மறையான எண்ணங்களை கொண்டு அந்த இறைவனை வேண்டும் பொழுது அந்த இறைவனையே நம்மோடு எப்பொழுதும் கூட வருவார் என்பதே இதன் மூலம் நாம் அறிய முடிகிறது. திருவடியை காண இயலவில்லை என்று வராகம் கேட்டுக்கொண்டதால் மலையாக உருமாறி நின்றார் என்கிறது புராணம். ஊர் 2 பட்டால் கூத்தாடிக்கு கொண்டாட்டம் என்று சொல்வார்கள். அதுபோலத்தான் செல்வம், அறிவு, திறமை எல்லாம் சேர்த்து அவரே கூத்தாடி ஆனார். அது 2 பட்டால் என்ற அந்த வார்த்தையை 2 கலந்தால் என்று ஒரு எழுத்தாளர் எழுதுகிறார். 2 கலந்தால் என்றார். அப்பொழுது அந்த கூத்தாடிக்கு கொண்டாட்டமாக இருக்குமா. அப்போ அந்த இறைவனை இவர்கள் எல்லாரும் சேர்ந்து கொண்டாடி மகிழ்வார்கள் என்று அந்த எழுத்தாளர் எழுதுகிறார். அறிவை விரிவு செய் அகண்டமாக்கு விசால பார்வையால் விழுங்கு மக்களை மானிட சமுத்திரம் நான் என்று கூவு என்று ஒரு கவிதை இருக்கிறது. அதே போல இந்த அறிவை விரிவு செய்ய நாம் அந்த ஆழத்திற்குள், ஆன்மீகத்திற்குள் நிறைந்து போகிறோம். அந்த ஆன்மீகம், அந்த ஆன்மம் நமக்கு வழித்துணையாக எப்பொழுதும் நிறைந்து நாம் எப்பொழுதும் ஒரு நல்ல ஒரு சித்தமான ஒரு காரியத்தை செய்வதற்காக நமக்கு உதவி கொண்டே இருக்கிறது. இந்த கோயிலின் பின்னால் லிங்கோத்பவர் இருக்கிறார். அந்த லிங்கோத்பவர் அருகில் அன்னம் அமர்ந்தது போல இருந்திருக்கும். இதை பார்த்து பலரும் ஒரு கருத்தை சொல்கிறார்கள். அதாவது இது சிற்பியின் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.